ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குமா இல்லையா, அதுமாதிரி ட்விஸ்ட் பண்ணி எப்படிங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், 2 minutes தான் இருக்கும். அதுக்குள்ளே டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதேமாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட், அதாவது நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் 1 வந்து அலைடு சப்ஜெக்டாக ஆகும். அதேமாதிரி வந்து அலைடு ஃபிசிக்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஆல்ரெடி இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, லாஸ்ட் எக்ஸாம் வந்து டஃபாக தான் கேட்பாங்களான்னு கேட்டால் அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கொஷின்ஸை. அதேமாதிரி வந்து மேக்ஸ் தான் நம்ம சொல்லவே வேணாம் எப்படி கேட்பாங்கன்னு. இதே மற்ற அலைடு சப்ஜெக்ட் இருப்பீங்களே, ஃபிசிக்ஸ் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே தியரி வந்து படிச்சுட்டு போயிருப்பீங்க. டக்குன்னு அங்கே சம் கூட கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி வந்து ரெண்டுத்தையும் சேர்த்துக்காக வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து இருப்பீங்க. இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஷின் வந்து அவங்க கேட்டுருவாங்க. மேக்ஸ் இருக்கவங்க நீங்கள் அந்த மெத்தடை நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு மட்டும் ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறோம் ப்ராக்டிகல் எக்ஸாம் எப்படி நடக்கும், அதுமாதிரி எப்படி வந்து அட்டன் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இப்போ எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து லாஸ்ட் எக்ஸாமாக இருக்கிறனால நீங்கள் வந்து லாஸ்ட் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இருப்பீங்க. பட் ஆனால் டைமே இருக்காது. இன்னைக்கே வந்து 2 days வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு பேலன்ஸ் 3 days மட்டும் தான் இருக்குது. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்ட் சியை வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்ட் பி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்ட் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. டெய்லியுமே நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து நீங்கள் மொபைலில் வந்து மியூட்டில் போட்டுட்டு அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணிப்பாங்க. அதில் நான் பேசுறது வந்து கேட்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை பார்த்து கொஷினை பார்த்து ரீகால் பண்ணிப்பாங்க. கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னா அந்த கொஷினை வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வாட் இஸ்ன்னு ஒரு கொஷின் சொல்லுவோம்ல, அந்த கொஷின் வந்து லென்த்தாக கூட கேட்பாங்க. இப்போ மேக்ஸில் வந்து ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடுக்கு வந்து 2 நேம் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நேமில் வந்து எது கேட்டாலும் அந்த மெத்தடு தான் போடணும். அந்த மாதிரி வந்து பார்த்துருப்போங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லைக் மட்டும் பண்ணுங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கு போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டினை மட்டும் போடுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.